50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தருகிறார். நேரடி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஒரு விடுதலை தேவையாயிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. அந்த விடுதலையை உனக்கு கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மாசற்ற குற்றமில்லாத விலையேறப்பட்ட இரத்தம் நம்மை விடுதலையாக்க, நம்மை மீட்டு எடுப்பதற்காக அவர் சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினார் என்பதாய் வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய விடுதலைக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பலியானார். அதை விசுவாசித்து சிலுவையிலே வரும்போது நமக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள சத்தியத்தை அறிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா விடுதலை உண்டாகும். ஆபத்து காலத்தில் ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை செலுத்தி கூப்பிட்டா விடுதலை உண்டாகும். நாம் ஜெபிக்கும் பொழுதும் விசுவாசிக்கும் போதும் இந்த ஆச்சரியமான விடுதலை எப்படி உண்டாகிறது? அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இந்த ஆவியானுடைய அபிஷேகம், இதை நாம் பெற்றுக்கொள்வது தான் மிகுந்த அவசியம். நம்ம ஆவியானுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலே விடுதலை நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் உண்டாவதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆவியானவர் வரும் பொழுது, அந்த அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும் என்று ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது, அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும் என்று வாசிக்கிறோம். The anointing shall break the yoke. அபிஷேகம் வரும் பொழுது நுகத்தடி முறிக்கப்படும். அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, நுகத்தடியை முறிப்பது. அதான் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த வல்லமை. நுகத்தடி என்பது என்ன? கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நுகத்தடி. சில பட்டணத்திலிருந்து வந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு மாடு உழுவதற்கு பயன்படுத்தும் போது அதனுடைய கழுத்திலே நுகத்தடி வைக்கப்படும். 2 மாடுகள் கழுத்திலே நுகத்தடி வைத்து விட்டால் அது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு அடிமைப்படுத்தப்படுகிறது என்று அர்த்தம். அது தானே அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, அங்கே மேய முடியாது. அந்த 2 வயலுக்குள்ளே இறங்கி உழுகிற வேலையை செய்ய வேண்டும். வண்டியிலே ஒரு மாடு பூட்டப்படும் போது அதனுடைய கழுத்திலே நுகத்தடி வைக்கப்படுகிறது. ஒரு மாடு சிங்கிள் மாடோட வண்டிகளும் இருக்கிறது, 2 மாடுகள் பூட்டின வண்டியும் இருக்கிறது. அந்த நுகத்தடி, நோக்கால் என்று சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. அதை வேதபுஸ்தகம் சொல்லுகிறது நுகத்தடி. இயேசுவே சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த நுகம் கழுத்தில் வைக்கப்பட்டு விட்டால் அது அடிமைப்படுத்தப்படுகிறது. அது வண்டிக்கு அடிமையாக்கப்பட்டு அந்த வண்டியை ஓட்டுகிற மனிதன் கையிலே கயிறு இருக்கும். அதன் பிறகு அந்த மாடால் தானாக எங்கேயும் போக முடியாது, செயல்பட முடியாது. அந்த வண்டி ஓட்டனுடைய கையில் கயிறு இருக்கிறதுனால அது அடிமைப்படுத்தப்பட்டு அவன் சொல்லுகிறபடி தான் செய்ய முடியும். இதுதான் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், உலகத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த நுகத்தடி. அப்போ சாத்தான் ஒரு நுகத்தடியை வைத்து விட்டால் அவன் அந்த நுகத்தடியை வைத்து கயிற்றை தன் கையிலே வைத்து கொண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை இஷ்டம் போல நடத்துகிறான். நீ எனக்கு அடிமை, உன்னுடைய கழுத்தில் என்னுடைய நுகத்தடியை நான் வைத்திருக்கிறேன், உன் கயிறு என் கையில் இருக்கிறது, இப்படிதான் போ, இதைத்தான் செய். சாயங்காலம் ஆயிட்டா சாரை கடைக்கு போ, கோ சாரை கடைக்கு போ, அங்கே போய் குடி, வெறி, மனைவி அடி, வேதனைப்படுத்து. சாத்தான் கையில் கயிற்றை வைத்து கொண்டு அந்த அடிமைத்தனத்திலே வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாழாக்குகிறான். வாலிபர்களுடைய கழுத்திலே ஒரு நுகத்தடியை வைத்து செல்போனை எடுத்து
எடு உட்காரு பாரு, செல்போனை பாரு. ஜெபிக்கிறவங்களாம் எங்கே நேரம் இருக்குது? அதெல்லாம் வயசான காலத்தில் ஜெபிக்கலாம். செல்ஃபோனில் என்னென்ன அருமையான காரியம்லாம் இருக்குது பாரு பாரு பாரு, இதை பாரு அதை பாரு, இதை கான்டெக்ட் பண்ணு. கண்ட்ரோல் பிசாசு கையில். அந்த நுகத்தடி வைக்கப்பட்டதுனால, அந்த பாவம் சாபம் என்கிற நுகத்தடி வைக்கப்பட்டதுனால கண்ட்ரோலை சாத்தான் கையிலே வைத்து நுகத்தடியை வைத்து அவளை அடிமையாக்கி பயன்படுத்துகிறான். அது விட்டுறணும்னு நினச்சா கூட விட முடியல, வேண்டான்னு நினச்சா கூட விட முடியல. யாராவது ஏன்டா செல்ஃபோனை பார்க்குறன்னா தாய் மேலே கோபம் வருது, தகப்பனார் மேலே கோபம் வருது. யார் அதை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்க மேலே எரிச்சல் வருகிறது. அந்த ஆவி, அந்த பிசாசு பாவத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி அடிமையாக்கி அந்த நுகத்தடியை வைத்து அடிமைப்படுத்தி நடத்துகிறான். சில குடும்பத்தில் சாபத்தின் அடிமைத்தனம், அந்த சாபம் என்கிற நுகத்தடி. அப்பாவுக்கு அந்த பாவம், பிள்ளையும் அதே பாவத்தை செய்கிறான். தகப்பனாருக்கு அந்த வியாதி, பிள்ளைக்கும் அதே வியாதி. தாயாருக்கு அந்த வியாதி, பிள்ளைக்கும் அதே வியாதி. சாபம் அந்த நுகத்தடியை வைத்து குடும்பத்தை பாழாக்குகிறான். மனுஷருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறான். பயம், கலக்கம், கண்ட்ரோல் பிசாசு கையில், கயிறு அவன் கையில், நுகத்தடி தோளில் வைக்கப்பட்டு விட்டாரு. இப்படி தான் நிறைய பேர் அடிமைப்படுத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நுகத்தடியை முறிக்கக்கூடிய வல்லமை ஆவியானவருக்கு தான் உண்டு, அபிஷேகத்திற்கு தான் உண்டு. அபிஷேகம் இறங்கும் பொழுது சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும். அதான் சொல்றாங்களே, 20 வருஷம் நான் குடிகாரனாக இருந்தேன், ஒரே நாள் ஆண்டவர் என்னை தொட்டார், அதன் பிறகு மதுபானத்தை பற்றி எண்ணமே இல்லை. 20 வருஷம் குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும், சாயங்காலம் ஆனால் மதுபான கடைக்கு போகணும், பணத்தெல்லாம் செலவு பண்ணணும். ஒரே நாளில் ஒரு மாற்றம். இப்போ 2 வருஷம் ஆச்சு, குடிப்பதே இல்லை, குடிக்கணும் சிந்தையே வரவில்லை. என்ன நடந்தது? சாத்தான் 20 வருடமாய் நுகத்தடியை வைத்திருந்தான். மதுபானம் என்கிற பாவ நுகத்தடி அடிமையாக்கி வைத்திருந்தான். பிசாசு கையில் கண்ட்ரோல் இருந்தது. ஒரு நாள் அவங்க செய்தியை கேட்டு ஜெபித்த போது ஆவியானவர் தொட்டு விட்டார். அவங்க இயேசுவை நோக்கி ஜெபித்த போது ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை பரிசுத்த ஆவியானவராய் வந்து தொட்ட போது நுகத்தடி முறிக்கப்பட்டது. நுகத்தடி அழிக்கப்பட்ட உடனே சாராய எண்ணம் போய்விட்டது, குடிக்கிற சிந்தை மாறிவிட்டது, அடிமதனம் நீங்கிவிட்டது. இதை செய்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஒரு வியாதி, 20 வருஷமா வியாதி, வலி, வேதனை, மருத்துவர்கள், டாக்டர்ஸ், பணம் எல்லாம் செலவு பண்ணி விடுதலை இல்லை. இயேசுவனுக்கு கூப்பிட்ட போது, அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும் போது ஆண்டவர் ஒரு வல்லமை அனுப்புகிறார். என்ன வல்லமை? பவர் ஆஃப் த ஹோலி ஹோஸ்ட், பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆவியானவருடைய வல்லமை வந்து தொடுகிறது. தொட்டவுடனே கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அந்த வியாதியின் கட்டு, நுகத்தடி முறிக்கப்படுகிறது. நுகத்தடி முறிக்கப்பட்ட உடனே விடுதலை, சரீரத்தில் விடுதலை. இதுதான் ஜபிக்கும் போது நடக்கிற ஒரு விஷயம். பயம், உள்ளத்தில் கலக்கம், ராத்திரெல்லாம் தூக்கம் வரல, பயப்படுத்துகிற சொப்பனம், ஆவி வந்து பேசுது, உள்ளுக்குள்ள உட்கார்ந்து பேசுது. ஒருத்தர் சொல்றாங்க, வந்து பாம்பு வந்து கண் முன்னால நிற்குது, நான் படுத்தா என் படுக்கையில் ஒரு பாம்பு என்னோடு படுத்திருப்பதை நான் உணர்கிறேன். 15 வருஷம் தூங்க முடியல, பாம்போடு எப்படி தூங்க முடியும்? அந்த உணர்வை கொடுத்தது யாரு? பிசாசு, பொல்லாத ஆவி. அடிமைப்படுத்தி விட்டான். ஒரு நுகத்தடியை வைத்து பயப்படுத்தி பயப்படுத்தி அடிமைப்படுத்தி தூக்கத்தை அழித்து விட்டான். ஒரு நாள் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை அனுப்பினார். ஆவியானுடைய வல்லமை இறங்கி சாத்தானுடைய நுகத்தடியை முறித்தார். சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்பட்டது. இனி தொடாது என்று சொல்லிவிட்டார். விடுதலை, அதிலிருந்து நிம்மதியான தூக்கம். சாத்தான் பக்கத்திலே வர முடியவில்லை. இன்றைக்கு பிசாசு பலவிதமான நுகத்தடிகளை வைத்திருக்கிறான். பாவம், சாபம், பலவீனம், பயம், நோய்கள், கலக்கங்கள், இப்படி பலவிதமான நுகத்தடிகள். எரிச்சல், எரிச்சல், வீட்டுக்குள்ள வந்தாலே எரிச்சல். மனைவியை பார்த்தா எரிச்சலா வருது, சண்டை. கணவனை பார்த்தா எரிச்சலா வருது, வீட்டில் இருக்கிற ஆளை பார்த்தா எரிச்சலா, எரிந்து எரிந்து தப்புன்னு தெரியுது. ஆனா ஏன் நான் பேசுறேன்னு தெரியல. நுகத்தடி, அந்த எரிச்சல் என்கிற ஆவியின் நுகத்தடி வைக்கப்பட்டு விட்டது. சாத்தான் இதை வைத்துக்கொண்டு கண்ட்ரோல் பண்ணுகிறான்.
கோபப்படு, எரிச்சல் படு. அப்பதான் உன் குடும்பம் பாழாகும், அப்பதான் உன் குடும்ப சமாதானம் கெட்டு போகும். நீ நிம்மதியா இருக்கக்கூடாது. அதற்கு சாத்தான் இந்த நுகத்தடியை வைக்கிறான், கண்ட்ரோலை தன் கைக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறான். இப்ப ஆவியானவர் இறங்கும் போது நுகத்தடியை முறித்து கண்ட்ரோலை அவர் கையில் எடுத்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஒரு விடுதலை, சந்தோஷம், சமாதானம் மாறுகிறது. இதுதான் ஜெபிக்கும் போது நடக்கிற ஒரு ஆவிக்குரிய மாற்றம்.